மழையில் உதயம்
உனது மனசு நிறவே உனது மனசு நிறவே என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன் அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ நிலா நிலா கை வருமா இல்லை இல்லை கை சுடுமா வந்து வர சரவரையில் பங்கு தந்து வச்சிக்காதடா யாரும் வந்த புசுப்புற வரையில் பூச்சியாய் இல்லாமணி பூச்சியாய் இருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா வாழ்க்கை வெளிச்சம் வரும் வத்தி குச்சி பத்திக்காதடா யாரும் வந்து வர சரவரையில் பங்கு தந்து வச்சிக்காதடா யாரும் வந்த புசுப்புற வரையில் யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். Bob Crumont mixed with attitude, funky drums from hell. Sign up at the Chrome better, Ronnie better, better rap. Better rap. Better rap. Better rap.
வருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது தட்டின வெட்டத்தம் கொட்டின நொட்டத்தம் ஆனந்தம் காவேரிதான் அட சுக்கிர உச்சத்தில் லக்கதா மச்சத்தில் வந்தது கை காசுதான் எங்கும் மன்னதா எங்கும் வென்றதா எல்லாம் கட்டணும் மனுநீதி சோழன். மக்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் சமூக பார்வை நிறைந்த இலக்கியங்கள் பற்றி அறிதல் அவசியமான ஒன்றாகும். உயிரை விட மானமே பெரிதென மெய்ப்பிக்கும் மன்னர்களின் மாண்பு, வாய்மையே பெரிதாக போற்றிய அரசர்களின் வாழ்க்கை, நீதிக்காக போராடிய நீதிமான்களின் நீதி தவறாத ஆட்சி, நல்லதையே செய்ய வேண்டும் நல்லதையே நினைக்க வேண்டும் என்பன இனிய பாடங்களை போதிக்கும் சங்க கால சரித்திர சுவடுகளை ஒவ்வொரு மாணவரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அவை போதிக்கும் நல்ல பழக்கங்கள் பண்புகள் கண்டிப்பாக மாணவரை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும். வளர்ந்து வரும் நவநாகரிக உலகத்தில் மனித உயிர்களுக்கும் கூட விலை கோரி நீதி வழங்கும் இக்காலத்தில் விலங்குகளின் உயிர்களுக்கும் உணர்வுண்டு உயர்வுண்டு என்பதை மெய்ப்பிக்க துடிப்பான நடிப்பால் நீதியை நிலைநாட்ட வருகின்றனர் எமது பள்ளி மாணவர்கள். வீதி விடங்க பெருமானின் அருளால் ஒரு குழந்தையை பெற்று அக்குழந்தைக்கு வீதி விடங்கன் என பெயரிட்டு தன் மனைவி தியாகவல்லியுடன் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வருகிறார் மனு சக்கரவர்த்தி. தன் மக்களின் குறைகளை தீர்ப்பதிலும் ஏழை மக்களை காப்பதிலும் தானம் தர்மம் செய்வதிலும் தன்னிகரற்ற அரசராக அரசு நீதிக்கு எடுத்துக்காட்டாக நீதி தவறாத மன்னனாக வாழ்ந்து வந்தார் மனு சக்கரவர்த்தி. தன் மக்கள் தன்னை எளிதாகவும் விரைவாகவும் சந்திப்பதற்கு வசதியாக தன் கோட்டை வாயிலில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டி வைத்து நீதி வழங்கி வந்தார். அந்த ஆராய்ச்சி மணியை யார் அடித்தாலும் பாரபட்சமின்றி குறை கேட்டு நீதி வழங்கி வந்த மன்னரின் ஆட்சியிலும் சோதனை வந்தது. அச்சோதனை என்னவென்று இதோ இந்த நாடகத்தின் வழியே காண்போம். ராஜாதிராஜ சோழ குலத்திலக மன்னன் மனு சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. ராஜாதிராஜ சோழ குலத்திலக மன்னன் மனு சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. வணக்கம் மன்னா. அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமருங்கள் அமைச்சர்களே, அமருங்கள். அமைச்சர்களே, நம் நாட்டின் நிலை குறித்து நம் ஒற்றர்களை அனுப்பி அறிந்து வர சொல்லியிருந்தனே. ஆமண்ணா, நம் ஒற்றர்கள் நாட்டின் 4 பக்கங்களும் சென்று நம் நாட்டின் நிலை குறித்து அறிந்து வந்துள்ளனர். அச்செய்தி நம் நாட்டிற்கு மேலும் வலு சுடுவது போல இருக்கிறது மன்னா. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அமைச்சரே, அப்படி என்ன செய்தியை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்தார்கள்? மகாராணியாரே, நமது மன்னன் சிறப்புமிக்க ஆட்சியால் திருவாரூர் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. வீடுகள் எல்லாம் விருந்துகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமில்லை மகாராணியாரே, சாதிகள் பல இருப்பினும் சச்சரவுகள் இல்லை. குழந்தைகள் பெற்றோர் சொல் கேட்டு நடக்கின்றார்கள். கணவன்மார்கள் மனைவியை மறைத்து நடக்கின்றார்கள். பறவைகளும் விலங்குகளும் கூட நீதி தவறாமல் வாழ்ந்து வருகிறது மன்னா. அரசே, நம் ஒற்றர்கள் செவிக்கு இனிமையான செய்தியை தான் கூறியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர்களே, கோவில் திருப்பணிகளும் முக்கால பூஜைகளும் சரிவர நடைபெற்று வருகிறதா? ஆமண்ணா, சிவாய நம மந்திரத்தை கூறி முக்கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதால் மக்கள் அகப்பிடியும் புறப்பிடியும் என்று சிறப்புற்று வாழ்கின்றனர் மன்னா. அப்படியென்றால் நமது மக்கள் இறைவனோடால் குறையின்றி வாழ்கிறார்கள், அப்படிதானே? குற்றமற்ற கொற்றவனே, அரண்மனை வாயில் கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணிக்கு தங்கள் செவி சாய்த்து நீதி வழங்கி ஆட்சி செய்து வருவதால் தங்களை தங்கள் குலதெய்வத்துக்கு ஒப்பாகவே போற்றுகின்றார்கள். அமைச்சரே, அளவுக்கு மீறிய புகழரை பெருமைப்படுத்தி பேசுவதில் நீ திறமைசாலின்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண மனிதை தெய்வத்திற்கு ஒப்பாக கூறுவது நியாயமில்லையே. அரசே, நீதி உள்ள இடத்தில் தெய்வம் குடியிருக்கும், தெய்வம் உள்ள இடத்தில் நீதி குடியிருக்கும் என்பார்கள் பெரியோர்கள். அதன்படி பார்த்தால் நீதியை நிலையாக கொண்ட ஆட்சி புரியும் தங்களிடம் தெய்வம் இருப்பதும் தாங்களே மக்களுக்கு தெய்வமாக காட்சியளிப்பதிலும் தவறேதும் இல்லையே.
கண்ணை மை காப்பதிலும் மக்களை மன்னன் காப்பதிலும் ஒரு வியப்பும் இல்லையே. அரசே, குடிமக்களின் வாழ்க்கையை மட்டும் குறிக்கோளாக கொண்டு இரவு பகல் பாராது தாங்கள் ஆட்சி புரிந்து வருவது எங்களுக்கு மிக பெருமையாக உள்ளது மன்னா. ஆட்சியாளர்களே தவறு செய்தாலும் அவர்களை சரி செய்யும் பொருட்டு தண்டனை தந்து வழிநடத்தி செல்கிறீர்கள். அதனால் நாடும் நாட்டு மக்களும் பயமின்றி நிம்மதியாக வாழ்கின்றனர் மன்னா. முறை செய்து காப்பாற்றுவதன் மன்னனர் கடமை. மன்னனை முறை அவர் விட்டால் அறம் தவறிவிடும். நீதி இல்லாமல் மறைந்து போகும். அதனால்தான் நீதியை காப்பதனால் முழு கவனத்துடன் செயல்படுகிறேன். மன்னர் மன்னா வணக்கம். கலைகளையும் கல்வியையும் கற்க சென்ற நம் இளவரசர் அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியா? எங்கே மகன்? இதோ வந்து கொண்டிருக்கின்றார். தந்தையே, தாயே, வணங்குகிறேன். வீதி விடங்கா, என் அன்பு மகனே, வருக வருக. உனது வருகை இந்த அடைமலை அலங்கரிக்கட்டும். மகனை வீதி விடங்கா, உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நீ இல்லாத இந்த நாட்கள் எங்கள் வாழ்வு வெறுமையாகவே இருந்தது. அது மட்டும் இல்லை கண்ணே, இந்த அரண்மனையும் கலை இழந்தே காணப்பட்டது. என்ன செய்வது? இந்த கலைகளையும் கல்வியும் நீ கற்று தேர வேண்டும் அல்லவா? அதனால் தான் உன் பிரிவை கடினப்பட்டு தாங்கிக் கொண்டிருந்தோம். வீதி விடங்கா, கலைகளை கற்று தேர்ந்து விட்டாய் அல்லவா? அதில் என்ன சந்தேகம் தந்தையே? அனைத்து கலையில் மையம் தெளிவுபட என் அறிவுக்குள் புகுத்தி விட்டார் என் குருநாதர். மன்னா, நம் இளவரசர் வயதிலே சிறியவர் என்றாலும் அறிவு, வீரம், கல்வி, கலை பெரியவர்களை போற்றும் அனைத்திலும் மிக உயர்ந்ததாகவே இருக்கிறாராம். அது மட்டும் இல்லை மன்னா, அனைத்து கலையிலும் மிக சிறப்பாகவே பயிற்சி பெற்றாராம் என்று பயிற்சி கூட ஆசிரியர் இளவரசர் கூப்பிட்டு ஒரு புகழாரமே பாடுகிறாராம் மன்னா. அப்படியா? இவற்றை கேட்கும் பொழுதே என் உடலும் உள்ளமும் பூரிப்படைகிறது. வீதி விடங்கா, வெகு நேர பயணத்தை கலப்பு முகத்தில் தெரிகிறது. சற்று நேரம் சென்று ஓய்வெடுத்துக்கொள். ஆமாம் வீதி விடங்கா, சற்று நேரம் சென்று ஓய்வெடுத்துக்கொள். இல்லை அம்மா, என் நண்பர்கள் எல்லாம் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே திருவாரூரில் கோவில் கொண்டுள்ள வீதியுடைய பெருமானை தரிசித்து விட்டு வருகிறேன். தந்தையே, தாயே, எனக்கு அனுமதி தாருங்கள். அப்படியா? சரி, சென்றா. வீதி விடங்கா, நீ தேட் செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும். உன்னால் மற்றவர்களுக்கும் மற்றவர்களை உனக்கும் எந்த ஆபத்து நேராவண்ணும் கவனமாக சென்று வா. ஆமாம் வீதி விடங்கா, கவனமாக சென்று வர வேண்டும். சரி தாயே. அமர்கள் அமைச்சர்களே, நம் நாட்டின் நிலை குறித்து சில திட்டங்கள் ஆலோசனை செய்யலாம் என நினைக்கிறேன். மன்னா, நமது படைபலத்தை பலப்படுத்த ஆள் பலம், ஆயுத பலம் அதிகப்படுத்தினால் நல்லது என்று நினைக்கின்றேன். அது மட்டும் இல்லை மன்னா, எதிர்கால மக்களின் நல்வாழ்விற்கு கல்வித்துறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் நலமாக இருக்கும் என கருதுகிறேன். அரசே, அரசு பணிக்கு விடைபெற்று வருகிறேன். சரி, சென்று வாருங்கள். மன்னா, நம் நாட்டில் வறுமை இல்லாமல் இருக்க ஆங்காங்கே நீர்ப்பாசும் திட்டத்தை நடைமுறை செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் மன்னா. வணங்குகிறேன். ஒரு தாய் பசு வெகு நேரமாக ஆராய்ச்சி பணியை அடித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன குறிகை அமைச்சு? என் மைந்தன் ஒரு வீடை கொண்டு விட்டானா? இதை கேட்கும் போது நஞ்சனுடலில் பாவம் நஞ்சை போல என் உயிர் கொள்கிறது. அரசே, அவசரம் வேண்டாம். என் மகன் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யும் அளவிற்கு கொடுமணம் படைத்தவன் இல்லை. மறந்து விடாதீர்கள். ஜாகவல்லி, சற்று பொறுமையாக இரு. இதுவரை சோழ பெருசு நாட்டு சிறப்பை மக்கள் வாயார புகுந்து கூறுவதை கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று என் மைந்தனே. அரசே, தாங்கள் சிறிதும் வருத வேண்டாம். இளவரசர் செய்த குற்றம் அரசால் ஏற்பட்டது அன்று. ஆமண்ணா, ஆட்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இதை குறித்து தாங்கள் வருந்த வேண்டாம் அண்ணா. என் ஆட்சியில் அநியாயமாக ஒரு கன்று இருந்து விட்டது. இதை விட வேறு என்ன கொடுமை நடந்திருக்க முடியும்? எங்க இந்த பாதக செயல்புண்ட வீதி விடங்கள்? அரசே, அவசரம் வேண்டாம். அவசரம் அழிவுக்கு வழிவகுக்கும். ஜாகவல்லி, குற்றம் புரிந்திருந்த கொற்றன் மகனாகவே இருந்தாலும் தண்டிக்கப்படுவான். அநியாயமாக உயிரை கொண்டிருந்த கொற்றன் மைந்தன் தண்டிப்பதான் இதற்கு சரியான வழி. அரசே, வீதி விடங்களின் இந்த எதிர்பாராத விபத்தை எவ்வாறு அநியாயம் என்று கூற முடியும்? கன்றை கட்டி வைக்காமல் வெளியே அலைந்து திரிய விட்டது பசுவின் சொந்தக்காரருடைய குற்றம். அரசர்கள் செல்லும் அரச வீதி மாடுகள் மேயும் இடம் என்று அரச வீதியில் மாடுகளை மேய்த்தது அவரது மற்றொரு குற்றம். இந்நிலையில் நம் மகன் எவ்வாறு குற்றவாளியாக முடியும்? ஆமண்ணா, அரசியார் கூறுவதிலும் நியாயம் இருப்பது போல்தான் தெரிகிறது. கன்று திடீரென்று வீதியில் ஓடி வரும் என்றோ வந்து சக்கரத்தில் சிக்கும் என்றோ யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாதல்லவா? ஆமண்ணா, இந்த
இளவரசர் மட்டும் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அப்படியே எதிர்பார்த்திருந்தாலும் வேகமாக செல்லும் தேர் நிறுத்தத்தான் முடியுமா? அமைச்சரே, ஒரு நாட்டை ஆளும் இந்த மன்னனின் மைந்தன் என்னையும் தன்னிலே மாறக்கூடாது. மறந்தால் இன்னையிலேதான் எங்கே இந்த வீதி விடங்கன், அவனை அழைத்து வாருங்கள் அரசவைக்கு. அரசரே, அமைச்சர்களே, நான் ஒரு மாபெரும் கொடுமையை செய்துவிட்டேன். ஆனால் இதை நான் திட்டமிட்டு செய்யவில்லை. இது என் சக்தியை மீறி நடந்த எதிர்பாராத விபத்து. இதனால் நான் தங்களிடம் கரம் கூப்பி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். வீதி விடங்கா, நீ மன்னிப்பு கேட்டு விட்டால் நீ செய்த குற்றம் இல்லை என்று ஆகிவிடுமா? மன்னிக்க வேண்டும் அரசே, நான் குற்றம் செய்யவில்லை என்று ஒருபோதும் கூற மாட்டேன். எதிர்பாராத விபத்து, இது என்னால் நடந்த பாவச்செயல். இதனால் நான் ஒருபோதும் என் தந்தைக்கு பழிச்சொல் ஏற்பட விட மாட்டேன். அரசே, நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். வீதி விடங்கா, அமைதியாக இரு. சிறு பிள்ளை நீ. அரசே, ஒரு கன்றின் உயிருக்காக தவமிருந்து பெற்ற நம் மகனை தண்டிப்பது முறையா? தயவு செய்து என் வார்த்தைக்கு செவிசாயுங்கள் மன்னா. ஜாகவல்லி, திரும்ப திரும்ப பேசி என்னை வருத்தப்படுத்தாது. நீ நீதி எடுத்து கூறவில்லை, நான் குற்றமறி வேண்டிய வழியை கூறுகிறாய். இறைவன் திருக்கோயில் கொண்டிருக்கும் திருவாரூர் பிறந்த ஒரு பெருமைக்கு உரைநமைந்தன் கொண்டிருக்கிறான். அரசே, அறியாத பிள்ளை தெரியாது செய்த பாவத்தை மன்னித்து மறுபடி செயலை செய்ய வேண்டும். இளவரசர் செய்த பாவச் செயலுக்கு ஏதாவது பரிகாரம் செய்து விடலாம். ஆம், கண்டிப்பாக பரிகாரம் செய்தாக வேண்டும். கண்டதற்கு தவிர்க்கும் அந்த தாய்ப்பசுவின் தூரத்தை குற்றவாளி தந்தையாக அனுமதி இருக்க வேண்டும். யாரும் குறுக்கிடாதீர்கள். இது மனச்சக்கரத்தின் ஆட்சி. எல்லா மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசி அனைத்திற்கும் நீதி ஒன்றுதான். அதனால் குற்றவாளி வீதிவிடனுக்கு நான் மரண தண்டனை அளிக்கிறேன். ஐயோ மன்னா, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? தயவு செய்து உங்கள் தீர்ப்பை மாற்றிக் கொள்ளுங்கள். ஜாகவல்லி, இது அரச கட்டளை. இந்த கட்டளை தலைமை செலுத்தி நிறைவேற்றுவார். ஐயோ மன்னா, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? என்னால் மற்றவர்களை தான் எடுக்க முடியாது. என்னால் என்னவரை மாற்றிக் கொள்ள முடியும். தந்தையே, பாரபட்சம் என்று நீதி வழங்கி வரும் தங்களை நான் பெரிதும் போற்றுகிறேன். மகனுக்காக மனச்சக்கரவர்த்தி வேண்ட நீதி தவறினான் என்று அவர் சொல் ஏற்படா வண்ணம் நீதியை காத்தமைக்கு நான் பெருமைப்படுகிறேன். தளபதியாரே, வீதி விடனை கைது செய்து உடனே அரசு வீதிக்கு அழைத்து வாருங்கள். வேண்டாம் மன்னா, வேண்டாம். வீதி விடங்கா, என் மகனே, வீதி விடங்கா, வீதி விடங்கா. அரச நீதிக்கு கட்டுப்பட்ட இளவரசன் தன் தாய் எத்தனை முறை கெஞ்சினாலும் அழுதாலும் தன் தந்தையின் சமநீதி சட்டத்தை காக்க தன் இன்னுயிரையே நீக்க துணிந்து விடுகிறார். இருப்பினும் மண்ணுயிர் காக்கும் மன்னர் தன் மகன் மீது கொண்ட பாசத்தினால் நீதியை சிறிது மாற்றி அமைத்தாரா? மன்னரின் முடிவுதான் என்ன? இதோ இக்காட்சியை பார்ப்போம், வாருங்கள். ஐயோ மன்னா, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? இளவரசரை வாழிடுங்கள். அமைச்சர்களே, வீதி விடங்கனுக்கு உங்களுக்கு இளவரசன் என்றால் எனக்கு அவன் மகன். நீங்கள் ஒருபோது மறந்து விடாதீர்கள். என்ன செய்வது? சமண சட்டத்தை காக்க வேண்டிய மன்னரது கடமை அல்லவா? சட்டம் யாருக்கு வேண்டும்? இந்த சட்டம் தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரமாய் தெரிந்த பாவம் செய்வதுதான் உங்கள் சட்டமா? ஜாகவல்லி, எதற்காக நீங்க வந்தால்? மகாராஜா, இங்கு நீங்கள் செய்ய போகும் காரியம் ஒரு அபூர்வ வரலாற்று நிகழ்ச்சி அல்லவா? அதை கண்டு இங்குள்ள அனைவரும் கண்ணீர் மலர் தூவ காத்திருக்கிறார்கள். அதை காணத்தான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். என்ன குறிகாயினி, நான் செய்வது அபூர்வ காட்சியா? ஆமண்ணா, பெற்ற பிள்ளையை தந்தையே தேரையேற்றிக் கொள்ளும் நிலை இவ்வுலகில் இதுவரை காண கிடைக்காத அபூர்வ காட்சி அல்லவா? ஜாகவல்லி, நாட்டின் மகாராணி, என்னுடைய நிலையை சற்று புரிந்து கொள். இல்லை மகாராஜா, இல்லை. நான் மகாராணி இல்லை. மரண தண்டனை அடைந்த மகனை காப்பாற்ற நினைக்கும் ஒரு சாதாரண தாயினார் என் ஒரே அன்பு மகனின் உயிருக்கு தங்களிடம் மண்டையிட்டு மடி பிச்சை கேட்கிறேன். அவனது உயிரை காப்பாற்றுங்கள். அவனை அழைத்துக் கொண்டு உங்கள் நாட்டை விட்டே நான் சென்று விடுகிறேன். ஜாகவல்லி, உனக்குள்ள துக்கத்திலும் தீவிரத்திலும் எந்தக்கும் ஒரு எல்முறை கூட குறைந்ததல்ல. நீ ஒரு மகனுக்கு மட்டும் தாயாக பேசுகிறார். ஆனால் நானும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தலைநாகவும் மற்ற ஜீவராசி அழைத்திருக்கும் தந்தையாக விலகுகிறேன். போதும், நிறுத்துங்கள். ஈவு, இரக்கம், பாசம், கருணை போன்ற எந்த உணர்வுகளும் இல்லாத உங்களிடம் இனி பேச நான் தயாராக இல்லை. ஒரு தாய் பசுவின் கண்ணீரை துடைக்க நினைத்த நீங்கள் இந்த அவளை தாயின் கண்ணீரை புறக்கணித்து விட்டீர்கள். உங்கள் கடமையை செய்ய செல்லுங்கள். ஜாகவல்லி, உன் மனை சற்று தேற்றிக்கொள். மகனை வீதி விடங்கா, நீ வளர்ந்து பெரியவனானதும் அனைத்து சௌபாக்கியங்களும் பெற்று நீ நீடோடி வாழ்வதை என் மனம் குளிர காண எண்ணினேனே. அனைத்தும் நிராசையாகிவிட்டது. போருக்கு செல்லும் மகனை வீரவாகை சூடிவா என்று அனுப்பும் தாய்மார்களின் மத்தியில் தன் மகனை மரணத்திற்கு பரிசாக அளிக்கப் போகிறேனே. என்னை விட ஒரு அவளை தாய் பூவுலகில் இல்லை.
அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள். போர் என்றால் இதுவரை போராடி வெற்றியை ஈட்டும் பரம்பரை நம்முடையது. அதேபோல் சாவென்றால் இது ஒரு சரித்திர சாவாகும். நான் சமநிதியில் நிலைநாட செல்கிறேன் அம்மா. அங்கு பாருங்கள், தந்தையின் தேரில் உச்சியில் பறக்கும் கொடி நீதியில் நிலைநாட்டுகிறது. நான் சமநிதியில் நிலைநாட செல்கிறேன். நான் விடை பெறுகிறேன் அம்மா. வேண்டாம் மகனே, வேண்டாம். என்னை விட்டு செல்லாதே. வீதி விடங்கா, வேண்டாம். தாங்களை வணங்குகிறேன் தந்தை. தாங்கள் தங்களது கடமையை ஆற்றுங்கள். இதோ நான் தேர்ச்சகர் அடியில் படுத்துக் கொள்கிறேன். ஐயோ மகனே, மகனே வீதி விடங்கா, என்னை விட்டு செல்லாதே. நான் வாழ்வது உன் சாவை காணவா? இதற்காகவா உன்னை தவமாய் தவமிருந்து பெற்றேன்? மகனே, மகனே வீதி விடங்கா, மகனே. வீதி விடங்கா, வீதி விடங்கா, என் அன்பு மகனே, உன்னை அள்ளி என்ற கைகளால் உன்னை கொன்று விட்டேனடா. தயக்கோமாதா, நீ அனுபவிக்கும் அந்த புத்திர சோகத்தை இனி என் வாழ்நாள் நானும் அனுபவிப்பேன். இதற்கு இனியால் வாழ்வில் எதுவும் கொடுக்க முடியாது. இறைவா, பெற்ற பிள்ளையை தந்தையே தேரையேற்றிக் கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிட்டாயே. இதுதானா நீதி தவறாமல் ஆட்சி புரிந்த மன்னனுக்கு விதித்த விதி? சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த என் மகனை ஒரு கன்றுக்கு ஈடாக்கி விட்டாயே. இனி என் மகன் இல்லாமல் நான் எவ்வாறு வாழ்வேன்? ஒரு தாய் பசுவின் கண்ணீருக்கு கரைந்த உன் உள்ளம் இந்த அவளை தாயின் கண்ணீருக்கு கரையவில்லையா? மகனே, மகனே வீதி விடங்கா, நீ இல்லாமல் நான் இனி எவ்வாறு வாழ்வேன்? மகனே, மகனே. மன்னா, கவலை வேண்டாம். உன் நீதி பரிபாலனத்தின் தூய்மையை சோதிப்பதற்காகவே இந்த பசுக்கன்று நாடகம் அரங்கேறியது. இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். உன் மகன் வீதி விடங்கனும் கன்றும் அமைச்சரும் உயிர் பெற்று எழுவார்கள். வீதி விடங்கா, எழுந்திரு. மன்னா, இனி இந்த உலகம் உன் சமநீதியின் தனிச்சிறப்பை போற்றும். உலகம் உள்ளவரை போற்றி உன்னை புகழ்ந்திடும். இன்று முதல் நீ மனுநீதி சோழன் என்று அழைக்கப் பெறுவாய். வாழ்க பல்லாண்டு. அன்பிற்கு ஆட்பட பெறுவா உனது கருணை, கருணை. மன்னன் மனுநீதி சோழன் புகழ் வாழ்க, வாழ்க. மன்னன் மனுநீதி சோழன் புகழ் வாழ்க, வாழ்க. மன்னன் மனுநீதி சோழன் புகழ் வாழ்க, வாழ்க. நன்றி. A thought-provoking and the expression of yours are mind-blowing. Every milestone achieved, every challenge overcome. சும்மா இரு, வந்தோடே வம்பளுக்கணுமா? அதான் அம்மா உனக்கு கொடுத்தாங்களா, அப்பதுக்கு என் பிளேட்ல கை வைக்கிற? என்ன பாட்டு கேக்குற? உனக்கு எதுக்கு? இது என்னோட ஹெட்செட், நான் என்ன பாட்டு வேணா கேட்பேன். என்னம்மா பிச்சு பேசுற? இது நம்மளோட கஷ்மிதா, அப்படிலாம் பேசக்கூடாது. நோ, இட்ஸ் மைன். இப்போ கொடுக்க போறியா இல்லையா? அப்பா, என்ன கண்ணில் தண்ணியே வரல? என்ன 6 மணி ஆச்சு, இன்னும் பாப்பா வீட்டுக்கு வரல? அம்மா, காஷ்மி எங்கம்மா? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எதுனா இருக்காம்மா? அவள் ஓ ஸ்கூல் தானே படிக்கிறா, உனக்கு தெரியாதா? தாரா, பிரீத்தி, நிக்கிதாஸ்டி எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டாச்சு. யாரு கூட இல்லைனா எங்கே போயிருப்பா? அம்மா, காஷ்மி எங்கம்மா? அம்மா, உங்களை தான்மா. என் தங்கச்சியை காணும்னு சொல்கிறேன், நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. ஐயோ, வந்துட்டியா? நீ இல்லாமல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆமாம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அதான் தெரியுமே, நான் இல்லாமல் அவன் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பான். அம்மா, அவள் லேட்டாக வந்து நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல? இன்னைக்கு வெனஸ்டேடா, பாப்பாக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஓ, இங்கே பாரு, இதுக்கப்புறம் லேட் ஆகுனா இன்ஃபார்ம் பண்ணு. டான்ஸ் கிளாஸும் சொல்லியிருக்கலாம்ல, சைக்கிளில் தானே வர. சரி விடு, டைம் ஆச்சு, வா சாப்பிட போகலாம். சாரி, நான் தெரியும் நான் நீ என்னை தேடி இருப்பேன்னு. பரவாயில்லையே, என் மேலே உனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கு போல. அப்படி எதுவும் இல்லை. டோன்ட் கெட் எனி ராங் ஐடியா. சரி போதும், வா சாப்பிட போகலாம். மாமா, இது என் தங்கச்சி, எங்க அம்மா மாதிரி. நான் தான் இனிமே அப்பா அம்மா எல்லாம். என் தங்கச்சியை நான் தான் பார்த்துப்பேன். சித்திர பூவே செல்ல மடி நீ
இல்ல நான் சொல்லி கூட இருப்பேன் நெசத்துல ஏன் தொட நீ தாண்டி அழகு பூதாண்டி ஏன் ராசாத்தி உலகமே அழகு இவன் வாழும் அழகை பாடடா இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது இவன் பாதி தந்தை நீதி சிறனி வாழே நீதானே கடலாவும் கூடாதானே எதுவோ வேணாமே வேணாமே முடிவும் கூடாதானே எனக்காக என்னதான் கூடவே நின்னாய் நீ எறும்பு நானா என் கண்ணில வச்சாயே நான் போகும் பாதையாவோ நீ அருகினில் இருப்பாயே நான் கேட்கவும் கூட வேணா நீ எல்லாம் செய்வாயே தாய் மடிக்கத்தாயோ எசையோ எல்லாம் நீதானே கண் கலங்கி கேட்டாட உசுர தருவாயே உன் கூடவே பொறுக்கணும் உன் கூடவே பொறுக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே பரண விழுந்து புட்டா தூக்கி விட நினைச்சிருப்பா பரண விழுந்து புட்டா தூக்கி விட நினைச்சிருப்பா எடுத்துக்கு நடுவுல அவ அரை மணி நேரம் சிரிச்சிருப்பா ஆகா என்ன சிரிப்பு வாழு வச்ச பிறப்பு ஆகா என்ன சிரிப்பு வாழு வச்ச பிறப்பு அவ இல்லாம அவ இல்லாம நாம இல்ல நான் இல்லாம அவளும் இல்ல அவ இல்லாம நாம இல்ல நான் இல்லாம அவளும் இல்ல ஆனா இத என்னைக்குமே நாங்க வெளிய சொன்னதில்லை புல் கொடி கயிறு அவ மட்டும் தான் உயிரு புல் கொடி கயிறு அவ மட்டும் தான் உயிரு தங்கச்சி 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 Thank you to our wonderful performers for the heart-touching brother-sister dance. It was beautifully portrayed the love, bond and warmth shared between siblings. Every milestone achieved, every challenge overcome and every success celebrated, they tell the story of our remarkable journey this year. Our school annual report is not just a record of event, but a reflection of dedication, teamwork and excellence displayed by our students, teachers and management. Let us now take a visual journey through the proud moments, achievements and memories that made this academic year truly special. Please sit back and watch our school annual report AV. First batch of Class X students appeared for the board examinations and achieved centums, adding a prestigious feather to our crown and setting high standards for the years ahead. Master Devashri Krish emerged as the school first, securing an outstanding score of 482 out of 500, bringing immense pride to the institution. With great pride, we introduced classes 11 and 12, marking a transformation into a full-fledged higher secondary school. To encourage leadership and responsibility, students elected their SPL and ASPL through a transparent voting process. Master Anand Rajes was elected as the school pupil leader and Master Yurthik was elected as the assistant school pupil leader. This voting process encouraged participation, responsibility and confidence among students. Reinforcing our commitment to physical fitness and sports excellence, we successfully inaugurated the Genius Sports Campus at Abhishek Pakam, providing students with quality infrastructure to develop discipline, teamwork, and sportsmanship alongside academics. Our school proudly serves as an examination center for the Hindi Prachar Sabha every year. Students from our school and nearby institutions come here to appear for the Hindi examinations conducted at various levels. These exams are organized systematically, ensuring a smooth and disciplined environment for all candidates. In line with student welfare, annual medical camps are organized to monitor health.
and iron and folic acid tablets are distributed regularly to support students' physical well-being and healthy growth. To enhance language skills and academic confidence, Spell Bee competitions are conducted every year with multiple challenging rounds, motivating students to expand their vocabulary and stage presence. Winners are recognized and rewarded, fostering a healthy spirit of competition. The Vibrant Winter Carnival 2025 provided a unique platform for experiential learning and entrepreneurship. Students showcased their creativity by setting up stalls featuring handmade jewelry, accessories, and food items, earning profits through their innovation and teamwork. It is about strengthening the mind and calming the soul. Originating from the ancient Indian tradition, yoga is a gift to the world, a path to discipline, balance, and inner peace. It builds flexibility in the body, clarity in thoughts, and confidence in life. Today, our young performers are here to showcase the beauty, strength, and harmony of yoga. Let us sit back, relax, and feel the positive energy flow through every movement.
లింగమై ఆవరించరా ధ్వని కలిపి తని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణువున తనువున నిలిచి చలనమే కలిగించరా చేసే అసుంటే అగ్నిలింగమై పరికార ఆవరదై ముంచై జనలింగమై ఘోరా వరమై ప్రబలమౌ లింగమై బరమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరా తాండవ శంకర ప్రకట శుభంకర పలక భయంకర దిగిరా Stretching the body. It is about strengthening the mind and calming the soul. Originating from the ancient Indian tradition, yoga is a gift to the world, a path to discipline, balance, and inner peace. It builds flexibility in the body, clarity in thoughts, and confidence in life. Today, our young performers are here to showcase the beauty, strength, and harmony of yoga. Let us sit back, relax, and feel the positive energy flow through every movement.
భాస్కరాయ నమః ఓం భాస్కరాయ నమః లింగమై ఆవహించరా ధ్వని కలిపి చలని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణువున తనువున నిలిచి చలనమే కలిగించరా చేసే అసుంటే అగ్నిలింగమై ప్రవికార ఆవరణై ముంచై జనలింగమై ఘోరా
The 2000s were a turning point. It was a decade when the world slowly moved from analog to digital. But the life wasn't fully digital then, right? That's what made it unique. Children still play outdoor games while also learning computer skills. It was a perfect balance. What about family bonds, Mom? Family values were strong despite new technologies. Families spent time together, eating together and celebrating festivals and sharing stories. So you mean the 2000s connected past and future? Yes, 2000 created a generation that understood tradition and innovation. Wow, that sounds cool. Mom, what I cook in the smell of your dishes dragged me in. I already know you're the best cook in the entire world. That's cheesy. 5 more minutes, dear. Your dinner will be ready. My mom is the best. She's such a multitasker. She does cooking, teaching, caring, and she masters all household activities. You are a superhero, Mom. You take care of the entire family. I love you, Mom. I like to dedicate a song for you. Thank you, sweetheart. I too got something for you. Wait, watch and enjoy. శక్తి 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 ఓడు ఆడవా తగ 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 తగవన ఆడవా శివ శక్తి 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 ఓడు ఆడవా ஏய் பொட்டி தாக்கு வரவுக்கு புற பொட்டி தாக்கு வங்கக்கடல் எற பொட்டி தாக்கு பொட்டி தாக்கு சக்க போட நிக பொட்டி தாக்கு பொட்டி தாக்கு பொட்டி தாக்கு இட்டி சாங்கு ஒன்னு பொட்டி தாக்கு பொட்டி தாக்கு வரவுக்கு புற பொட்டி தாக்கு வங்கக்கடல் எற பொட்டி தாக்கு போக போக ஒன்னு தூக்கு தூக்கு ஏய் ரசா நௌரா இப்ப பர்றா வரியா 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 எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. ಗಣೇಶನ ಕಣಂ ಪೊಡೆ ಅಯ್ಯಪ್ಪನ ಸಣಂ ಪೊಡೆ ಗಣೇಶನ ಕಣಂ ಪೊಡೆ ಅಯ್ಯಪ್ಪನ ಸಣಂ ಪೊಡೆ கந்தனுக்கு கசம் பாடு அம்மனுக்கு பரதையது சிவனுக்கு நீ அடம் போடு ஸ்ரீரங்கமா பட்டம் போடு சந்தோஷமா விசில போடுடா சீடி அடிச்சா கிள்ளி படட்டும் சீடி அடிச்சா விட்டு படட்டும் அம்மா குட்டி பொம்மை குட்டி சிரிச்ச மயக்க சீனி கட்டி சொக்க வைக்கிற எங்க சொக்க தங்கமே அம்மா குட்டி பொம்மை குட்டி சிரிச்ச மயக்க சீனி கட்டி சொக்க வைக்கிற எங்க சொக்க தங்கமே சீனி மயோ சின்ன மயோ சீனி மயோ சீனி மயோ சின்ன மயோ சீனி மயோ சீனி கட்டி குறும்பு சேர எங்க சுட்டு செல்லமே முச்சு குட்டி தங்க கட்டி என்ன கட்டிக்கோ முச்சு குட்டி தங்க கட்டி மனசில் ஒட்டிக்கோ அம்மா குட்டி பொம்மை குட்டி சிரிச்ச மயக்க சீனி கட்டி சக்க வைக்கிற எங்க சொத்து தங்கமே அம்மா குட்டி பொம்மை குட்டி சிரிச்ச மயக்க சீனி கட்டி குறும்பு சேர எங்க சுட்டி செல்லமே
பூபதியும் நானடா ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா
डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले 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 डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले ராங்க பண்ண ராட்டு தானே எல்ல கோட்டுக்குள்ள சொக்கு சீனு டாப்பு தானே நானும் ஊருக்குள்ள டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே 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 டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே பூச்சிங்களா ஐடியா வருது செஞ்சிருவேன் ఇప్పుడు చూడు அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அக்கறையா கேட்டா அர்த்தம் நூறுடா போடு சக்கம் போடு போடு போட்டா நடந்து போடுடா நேத்து காட்டிலோடி போச்சு எங்கே வாழ்ந்து பாருடா ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு கண்டு ரெண்டு ரங்க ராட்டினோம் கொஞ்ச நேரம் பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் மத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோம் ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவன தாராட்டும் இசைக்கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இதை எங்கடி பொம்மி முக்கண்கள் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் முடிச்சேன்